வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. சத்தியம் சத்தியமே நேயர்களுக்கு அன்பான இயேசுவினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டது தான், ஒரு வரலாற்றில் நடந்த சம்பவம் தான். மாவீரன் நெப்போலியனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாவீரன் நெப்போலியனை பற்றினான கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த மாவீரன் நெப்போலியனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை தான் உங்களை மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சிறு வயதாக நெப்போலியன் இருக்கும் பொழுது, அவர் பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய விடுதியில் அவர் தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அவருடைய அறைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் அறைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவர் தனி அறை, அவருடைய நண்பர் தனி அறை. ஒரு முறை நண்பனுடைய அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது. அதை மேல் அதிகாரிகிட்ட போய், பள்ளி நிர்வாகத்திட்ட போய் அவர் சொல்லுகிறார், என்னுடைய பொருள் காணாமல் போயிடுச்சின்னு. அப்போ அந்த மேல் அதிகாரி கேட்குறாரு, உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குதாப்பா? ஆமாம், எனக்கு சந்தேகம் இருக்குது, நெப்போலியன் மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேல் அதிகாரி நெப்போலியனை வர சொல்கிறாரு தன்னுடைய அறைக்கு. நெப்போலியன் வந்த உடனே அவர் ஏன் திருடின, எதுக்காக திருடின, எந்த விதமான கேள்வியும் கேட்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு அடி 2 அடியில் நல்ல பலத்த அடிகள் நிறைய விழுந்தது. மௌனமாக நெப்போலியன் எல்லா அடிகளும் வாங்கிட்டு தன்னுடைய அறைக்கு போயிட்டார். ஒரு சில நாட்கள் கடந்து போனது, ஒரு சில நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நண்பன் மீண்டும் அந்த மேலதிகாரியுடைய அறைக்கு சென்று, ஐயா மன்னிக்கணும், அன்றைக்கி திருடினது நெப்போலியன் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், தவறுதலாக சொல்லிட்டேன், அது வேற ஒருத்தர் திடீர்க்காரு, என்னுடைய தப்பு தான் சொல்லி அவரை அந்த அதிகாரிகிட்ட சொன்னால் அவர் பிடிச்சி திட்டுவார். அன்றைக்கி நெப்போலியன் சொன்னால் இன்றைக்கி நெப்போலியன் இல்லைன்னு சொல்கிற, நான் நெப்போலியனுக்கு முன்னாடி தான் நான் அடித்தேன், என் மனசுக்கு எவ்வளோ வேதனைப்படுது, தப்பு செய்யாத ஒரு பையனை நான் அடிச்சிருக்கேன், அந்த பையனை ஒரு வார்த்தை கூட அங்கே சொல்லலை, இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த பையனை திட்டிட்டு அவர் அனுப்பிச்சி விட்டுட்டார். அப்புறம் நெப்போலியனை வர சொல்கிறார் தன்னுடைய அறைக்கு. நெப்போலியன் நேரில் வந்தோடனே இந்த மேலதிகாரி கேட்குறார், எப்போ நீ தப்பு செய்யலைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாமே, அன்றைக்கி நீ தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி நானும் அடிச்சிட்டேன் அப்படின்னு நெப்போலியன் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்கல, நீங்கள் வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா அடிக்கு பயந்துட்டு தான் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க, அதனால தான் நான் சொல்லலைங்கிறார். நெப்போலியனுடைய வெற்றிக்கு காரணம், நெப்போலியனுடைய அதிகமான வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம், இந்த மாவீரன் நெப்போலியன் என்று இந்த சரித்திரம் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் வெற்றிகள் அல்ல, அவருடைய தைரியம். அந்த தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். இவர் பெயர் மாவீரன் நெப்போலியன். இப்போ சரித்திரத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, யார் உண்மையான மாவீரன்? இந்த மாவீரனை விட மகா மாவீரன், அவர் தான் உண்மையான மாவீரன். இவ்வளோ நேரம் இந்த மாவீரனை குறித்து நீங்கள் கேட்டீங்க. இதை விட பெரிய, எல்லா விதத்திலும் சிறந்த ஒரு மாவீரனை குறித்து இப்போ சிந்திக்க போகிறோம். அவரை பற்றி தான் படிக்க போகிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் உண்மையாலுமே மாவீரனா இல்லையாங்கிறது இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் இப்பொழுது நம்ம சிறிய நேரம் இதுக்காக நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவது, மனநிலையில் உறுதி வேண்டும். இந்த மாவீரனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது மனநிலையில் உறுதியோடு இருந்தார் அவர்.
தப்பு நடந்தாலுமே தப்பை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவருடைய மனதில் உறுதி இருந்தது. அந்த இடத்துல பயம் வரல, அந்த தடுமாற்றம் வரல. இப்போ வாசிக்கக்கூடிய இந்த வேத பகுதியிலிருந்து கூட இந்த மாவீரனை விட மிக பெரியவர் அவருடைய வாழ்க்கையிலும் அவரும் கூட ஒரு செய்யாத தவறுக்காக தண்டனை அணிவிக்கும் பொழுது மாவீரனை விட மிக உயர்ந்தமான உன்னதமான மாவீரனாக அவர் காணப்பட்டார். அவரிடத்துல பயம் காணப்படல, நடுக்கம் காணப்படல, மறுதளிக்கவில்லை, ஏமாற்றவில்லை, பயமுறுத்தவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மாவீரனை குறித்து தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 17வது வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். இந்த 2 வசனம் எதற்காக ஆதாரம் என்று சொன்னீர்கள் என்றால், இவர் மரித்தவர் ஆனாலும் உயிரோடு இருக்கிறார். இவர் நெப்போலியனை போல அல்ல என்பது சொல்வதற்கான மிக முக்கியமான ஒரு ஆதார வசனம் இதுதான். நெப்போலியன் மண்ணோட மண்ணாக மரித்து விட்டார். ஆனால் இந்த மகா மாவீரன் மண்ணோட மண்ணாக மரிக்கவில்லை. இந்த மகா மாவீரன் என்ன செய்திருக்கிறார்? மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மனிதனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதனாகவே வந்தவர், மனிதனுக்காகவே உயிர் கொடுத்தவர். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வாசிக்கிறோம். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவனாக இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அதிகாரமுடைய வார்த்தையை, இந்த மாதிரி அதிகாரம் உள்ள உரிமையுள்ள ஒரு வார்த்தையை நம்ம மாவீரன் நெப்போலியன் பார்க்க முடியாது. இவர் ஒருவருக்கு தான் பாதாளத்துக்கும் மரணத்துக்குமான அதிகாரம் இருக்குது. இவர்கிட்ட தான் அதற்கான திறவுகோல் இருக்குது. இவரும் மரித்தேன்னு சொல்கிறார், ஆனாலும் உயிரோடு இருக்கிறார். வேத வசனங்கள் சொல்லுகிறபடி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லபடி இவரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, மாவீரன் மனதிலே ரொம்ப உறுதியோடு இருந்தவர். ஒரு தவறு இழைக்கும் பொழுது, தனக்கு ஒரு தவறு நடக்கும் பொழுது, தவறுக்கான தண்டனை வரும் பொழுது தடுமாறவில்லை. உறுதியுள்ள மனதோடு கூட அவர் காணப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தனக்கு மரணம் வரும் என்று தெரியும். அந்த மரணத்தை அவரும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் பயப்படவில்லை. மனதிலே உறுதியோடு கூட காணப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மனதிலே உறுதியோடு இருக்கிறீர்களா? மன நிம்மதி இழந்து இருக்கிறீர்களா? மன கவலையோடு இருக்கிறீர்களா? எங்கு திரும்பினாலும் கஷ்டம், எதை கேட்டாலும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, எப்போ பல சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எதுக்கு மனித பிறவியா பிறந்தோம் என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? உங்களுக்கு உதாரணமாக, உங்களுக்கு சாட்சியாக வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, மனிதனாய் பிறந்த நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக இந்த இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தான் அவர் மரித்தார் என்பதை மிக முக்கியமாக சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அவர் நமக்காக தான் மரித்தார். நம்மை போன்ற பாவிகளுக்காக தான் அவர் மரித்தார். அவர் மரித்து உயிர் கொடுத்தது உங்களுக்காக, எனக்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய மனநிலையிலே நான் உறுதியோடு காணப்படுகிறேன். நீங்கள் எப்படி காணப்படுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நிம்மதியற்ற சூழ்நிலைகள், உங்களுடைய சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த மரித்த இயேசு, உயிரோடு எழுந்த இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த இயேசு உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்ப வேண்டும். இந்த இயேசு உங்களுக்காக உயிர் கொடுத்தவர் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் மனநிலை உறுதியோடு கூட இயேசுவை நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற நீங்களும் மரித்தாலும் பிறப்பீர்கள். மனிதர்களாகிய நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், கர்த்தருக்கென்று மரிக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரே வாழ்க்கையில் நாம் யாருக்காக வாழப் போகிறோம்? நான் பிழைத்தாலும் நான் மரித்தாலும் இயேசுக்காக வாழப் போகிறேனா? இல்லை என்னுடைய குடும்பத்துக்காக வாழப் போகிறேனா? இல்லை நான் விரும்புகிற ஒரு நபருக்காக வாழப் போகிறேனா? இல்லை நடிகனுக்காக நான் வாழப் போகிறேனா? இல்லை என்னுடைய அம்மா அப்பாக்காக நான் வாழப் போகிறேனா? என்னுடைய மனைவிக்காக வாழப் போகிறேனா? என்னுடைய பிள்ளைக்காக வாழ போகிறேனா? இல்லை ஒரு சில சொத்துக்களுக்காக வாழ போகிறேனா? இல்லை என்னுடைய ஆசைகளுக்காக வாழ போகிறேனா? பல விதத்தில் இந்த மனுஷன் இந்த பூமியில் பலவிதமான ஆசைகளை வச்சுருக்கான், பலவிதமான நம்பிக்கையை வச்சுருக்கான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு. ஆனால் இயேசு சொல்கிறார், எந்த ஒரு மனிதன் அவன் பிழைத்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காக செய்கிறானோ அவன் பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி உள்ளதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் மனநிலை உறுதியோடும் மனதிலே நம்பிக்கையோடும் நல்ல விசுவாசத்தோடும் நீங்கள் வாழ்வதற்கு இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை நம்புங்கள். இயேசு எனக்காக தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நம்புங்கள். இயேசு ஒருவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை நம்புங்கள். இயேசு தான் உண்மையான மகாவீரன் என்பதை நம்புங்கள். மாவீரன் நெப்போலியன் அல்ல. இந்த இயேசு ஒருவர் தான் மாவீரன். இந்த இயேசு ஒருவர் தான் மகா தேவன்.
இந்த நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இரண்டாவது தலைப்பு, உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நெப்போலியனை குறித்து நான் பார்க்கும் பொழுது அடி விழுந்த பொழுது அவர் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். அவர் மாவீரன் என்று சொல்வதற்கு காரணம் அநேக வெற்றிகள் அல்ல, அவர் இது போன்ற அநேக சூழ்நிலைகளே உறுதியோடு கூட அவர் நின்ற காரியங்கள் தான். தப்பு இழைக்கப்படுகிறது, ஒரு தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட அந்த மனநிலையிலே தடுமாற்றம் வரவில்லை, பயம் வரவில்லை, திருப்பி கேள்வி கேட்கவில்லை. அதை தைரியத்தோடு கூட ஏற்றுக்கொண்டார், உறுதி நிலைப்பாடோடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதற்கு உதாரணமாக மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 66வது வசனம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இதே மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 1-6 வரைக்கும் வாசிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இதே அதிகாரத்தில் 16-இருந்து 20 வரை வாசிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16-இருந்து 20 வரைக்கும். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசித்த இந்த வேத பகுதியானது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள். 27 உள்ள 2 வசனங்களையும் 28 உள்ள வசனங்களையும் நாம் வாசித்தோம். மனநிலை உறுதியோடு கூட பற்றி கொள்வது மிகவும் அவசியமானது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கூட அநேக விதமான தடுமாற்றங்கள், நம்பிக்கையற்ற தன்மைகள், சூழ்நிலைமைகள், நம்மளை ஏமாற்றுகிற மனிதர்கள், ஏமாற்றுவதற்காகவே அநேக விதமான ஆலோசனைகள் பல விதத்தில் நம்ம சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய இந்த பூமியில், இந்த காலகட்டத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஜெயித்து மேலே வர்றது? உங்களுடைய மனநிலை நீங்கள் உறுதியாக இருக்கணும்னா எதை நம்புறது? எது மேலே நான் உறுதியாக இருக்கிறது? நீங்கள் உறுதியாக எதை பற்றி கொள்ள முடியும்? இந்த பூமியில் இருக்கிற என்னுடைய தகப்பனோட ஆலோசனையா, உடன் பிறந்த ஆலோசனையா, மனைவியோட ஆலோசனையா, பிள்ளையோட ஆலோசனையா, யூடியூப்ல அநேக ஆலோசனைகள் வருது. இல்லை நான் நம்பிட்டு இருக்கிற தெய்வங்களா, இல்லை உயர் அதிகாரிகளா, பள்ளி ஆசிரியர்களா, இல்லை அரசாங்க அதிகாரிகளா, அநேகரை சொல்ல முடியும். இதெல்லாம் நமக்கு உறுதியான பற்றி கொள்ளக்கூடிய ஆலோசனை நமக்கு கிடைக்கக்கூடாது. உறுதியான பற்றி கொள்ளக்கூடிய ஆலோசனைகள் இந்த பூமியிலிருந்து எது நீங்கள் நம்ப முடியும்? கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய அன்பானவர்களே, கிறிஸ்து இந்த பூமியில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் உண்மையானது. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று வாசிக்கிறோம். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் சிந்தனைக்கான கேள்வி, இந்த பூமியில யார் என்னுடைய ஆவியை விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்? அவருடைய ஆவியை யார் கையில ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள்? சக மனிதர்களாகிய நீங்களும் நானும் சக மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில யார் இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லியிருப்பது? ஒரு கணம் இந்த வசனத்தை கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஆவிக்கு அதிகாரம் உடைய ஒருவரால் மட்டும்தான் இது சொல்ல முடியும். இந்த ஆவிக்கு அதிபதியான ஒருவரால் மட்டும்தான் இது சொல்ல முடியும். அவர் தன்னை அனுப்பின பிதாவின் இடத்துல அந்த ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் உறுதியோடு கூட அவருடைய வாழ்க்கையை பற்றி கொள்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்காதா? இந்த வாழ்க்கையை அவர் கரத்துல கொடுத்தோம்னா அந்த அதிகாரம் உடையவர் நம்மளை நடத்த மாட்டாரா? கண்டிப்பா, நிச்சயமா முடியும். இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வாசிச்சது போல பூமியில சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன அதிகாரம்? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யார் அவருக்கு கொடுத்தா? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த பிதாவானவர் அவருடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் உள்ள பாவத்தில் விழுந்திருக்கிற மனிதர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை இந்த பூமிக்கு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து சொல்றார், எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிதாவானவர் அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது பொய்யல்ல, உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தையானது இயேசுவினுடைய வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை. சகல அதிகாரம் உள்ள இயேசுவினிடத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக, நிம்மதியுள்ள வாழ்க்கையாக, பாவத்திலிருந்து மீண்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கவலை, கண்ணீர்,
கஷ்டம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் பாவங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறது. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஏதாவது ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு காரணத்தினாலே பாவமானது அவனை இழுத்து கொண்டு இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு மனிதனாய் வந்து அந்த பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர்தான் மகா மாவீரன், அவர்தான் மகத்துவமான மாவீரன். இவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் எல்லா சூழ்நிலையிலும் உறுதியோடு கூட காணப்படுவீர்கள். அந்த மாவீரனுடைய பிள்ளைகளாக காணப்படுவீர்கள். அதுக்கு அடுத்ததாக இயேசு சொல்லக்கூடிய காரியம், சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய கரத்தில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த இயேசு உங்களுக்கு சொல்கிறாரு, நான் கட்டளையிட்டு இருக்கிற யாவையும், நான் கட்டளையிட்டு இருக்கிற யாவையும். அவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்குறார். என்ன கட்டளை கொடுக்குறார்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நீங்கள் கீழ்ப்படியணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது என்னாகும்? சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். முதலாவது, நீங்கள் இயேசுவை உறுதியோடு பற்றி கொள்ளணும். ரெண்டாவது, சகல அதிகாரமும் இயேசு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். மூன்றாவது, இயேசு சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அவர் உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளையின்படி நீங்கள் நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இப்படி ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மகாவீரன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? சகல நாட்களிலும் நம்மளோடு கூட இருப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு மகாவீரன், நம்பிக்கையுள்ள ஒரு கர்த்தர் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இயேசு சொன்னது போல, இயேசுவே இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சாட்சியுள்ள வார்த்தைகளை நான் கேட்டு நம்புகிறேன். இந்த வேத வசனங்களை நான் முழுமையாக நம்புகிறேன். மாவீரன் நெப்பொருனை போல நீங்கள் மரித்து மண்ணா போகல. நீங்கள் அதை விட மகா மாவீரன், நீர் மகத்துவமான மாவீரன்கிற நம்புகிறேன். மரணத்தை ஜெயித்த இயேசு ஒருவரே தேவன் என்பதை நம்புகிறேன். இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இயேசுவை முழு நிம்மதியாக, முழு நிச்சயத்தோட, முழு இருதயத்தோட, முழு நம்பிக்கையோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இயேசு ஒருவரால் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனை தர முடியும் நான் நம்புகிறேன். என்னுடைய பாவங்களை மன்னிக்க இந்த இயேசு ஒருவரால் தான் முடியும். எப்படி? மத்தியில் நம்ம வாசிச்ச அந்த வசனம், சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறப்பதும் ஒரு பூமியில் இந்த மனிதன் மரிப்பதற்கும் அதிகாரம் உள்ள ஒரே நபர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் இந்த இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். என்னுடைய உயிர் இயேசுக்கு தான். என்னுடைய உயிர் போனால் அது இயேசுவினுடைய இடத்துல போகும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை, அது மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நீங்கள் இயேசுவின் இடத்துல உறுதியோடு கூட நீங்கள் பற்றி கொள்ளணும். மிக முக்கியமானது, நம்முடைய பார்க்கும் பொழுது நமக்கு முன்பாக தெரியக்கூடிய இந்த உடம்பு, இது மண்ணினால் உண்டாக்கப்பட்ட உடம்பு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இயேசுவும் அதை தான் சொல்கிறார். இது மண்ணினால் உண்டாக்கப்பட்ட உடம்பு, மண்ணுக்கே போகக்கூடியது. ஆனால் இதுக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குது. அந்த ஆத்துமா, விலை மதிப்பிட முடியாத அந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா யார் படைச்சாங்களோ அவங்ககிட்ட போக வேண்டியதாக இதனுடைய கடமை. இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா மனிதனுடைய ஆத்துமாவும் அது தன்னை படைத்திருவது மீண்டுமா செல்ல வேண்டும். அதே போல தான் நம்முடைய ஆத்மாவும் நம்மளை படைத்த இயேசுவின் இடத்துல போகணும். நீங்கள் உறுதியோடு இயேசுவை நம்பும் பொழுது உங்களுடைய ஆத்மா உண்டாக்கின இயேசுவின் இடத்தையே அது போகும். உங்கள் ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த இயேசு இந்த ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கே வந்தார். இந்த இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். உங்கள் இருதயத்தில் நீங்கள் கையை வச்சு, இயேசுவே என்னுடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்தீங்க. இத்தனை நாள் உங்களை நான் தெரியாமல் இருந்தேன். என்னை தயவாக மன்னிங்க இயேசுவே. இப்போ நான் கேட்டது பிரகாரம் நான் நம்புகிறேன். இந்த இயேசு என்னுடைய பாவத்துக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் நம்புகிறேன். ஏன்னா நெப்போலியனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மாவீரன் நெப்போலியன். ஆனால் அதை விட மகா மாவீரன் நீங்கள் தான். ஏன்னா நெப்போலியன் மண்ணோட மண்ணாக போயிட்டார். ஆனால் எங்களுடைய மகா மாவீரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மண்ணினால் மனிதனை உண்டாக்கினவர் மட்டுமல்ல, மனிதனாய் அவர் பிறந்தவர் மட்டுமல்ல, என்னுடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர், என்னுடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து காப்பாற்றினவர். இந்த இயேசுவை நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் இயேசுக்கு ஒப்புக் கொடுக்குறேன். எனக்காக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் நம்புகிறேன். நான் இயேசுவே என்னுடைய இருதயத்தில் வாங்க. இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவே என்னுடைய பாவத்திலிருந்து நீ காப்பாற்றுங்க. இந்த பாவ பிடியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நான் முழுமையாக நம்புகிறேன் இயேசுவே. உங்களை நான் முழுமையாக பற்றிக்கொள்கிறேன் இயேசுவே. நம்ம 2 விதமான காரியத்தோடு நம்ம சிந்தித்தோம். மனநிலை உறுதியோடு வேண்டும். மனநிலை மாறிடக்கூடாது. இப்போது கேட்கும் பொழுது ஒரு மனநிலையும், கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மனநிலையும் இருக்கக்கூடாது. மனதில் உறுதியோடு கூட இந்த இயேசுவை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்க. இந்த மகா மாவீரனாகிய இயேசுவை நீங்கள் நம்புங்க. இந்த மகா மாவீரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே உறுதியோடு கூட நீ இருங்க. உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுங்க. சகல அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. அவரை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் நிம்மதியும் கொடுப்பார். இந்த இயேசு ஒருவரால் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்.
இந்த இயேசு ஒருவரால் தான் உங்களுடைய நோய்களை குணமாக்க முடியும். இந்த இயேசு ஒருவரால் தான் உங்கள் பாவ வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும். அந்த நம்பிக்கையோட, அந்த நிச்சயத்தோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுங்க. இயேசு ஒருவரே உங்களை பாவமில்லாத வாழ்க்கையை வாழ ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் பெறுவதற்கு இந்த இயேசுவை நீங்கள் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் அன்பான யாவருக்கும் அன்பான இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன். உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன். உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனை அன்பன் கரமதில் வரைந்தேன். உனக்காக யாவையும் செய்து முடித்தேன். உந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன். உனக்காக யாவையும் செய்து எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள்.
இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம் சத்தியமே.